no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. நிதின் நபீன் ஒருத்தர செயல் தலைவரா ஒர்க்கிங் பிரசிடென்டா போட்டிருக்காங்க பிஜேபிக்கு. இந்த கட்சிகள் எல்லாம் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இருக்கக்கூடிய கட்சியினுடைய வித்தியாசத்தை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். எதை வச்சு? இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்புறம் யார் தலைவராக வருவாங்க? திமுகக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் வருவார். உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் யார் தலைவராக வருவார்? யாரோ ஒருத்தர் வருவாங்க. இன்பநிதி ஸ்டாலின் தான் வருவார். இந்த கட்சி 75 ஆண்டு கால திராவிட கட்சி, பாராட்டக்கூடியது தான். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. சினிமா எடுத்துக்கிட்டு ப்ரொடியூசராக இருந்து, நடிகராக இருந்து, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கலை தூக்கிட்டு 2019 உள்ளார வராரு. 21 எம்எல்ஏ இளைஞர் செயலாளர் ஆகிறாரு, 21 எம்எல்ஏ ஆகிறாரு, 23 அமைச்சர் ஆகிறாரு, 24 துணை முதலமைச்சர் ஆகிறாரு. அப்போ இந்த 4 வருஷத்துல எங்கேயாவது இந்த கட்சி அந்த அங்கீகாரம், இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கா? ஸ்டாலின் ஐயா அவர்களும் எவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்திருக்காரு கட்சியில. அவர் பேசும்போது பட்டியல் இடுறாரு. நாங்கெல்லாம் இளைஞரணியில் இருந்தபோது 23 வயசுல இருந்து என்னென்னலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு பட்டியல் இடுறாரு. நான் அவருடைய ஐயாவுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறேன்னா, உதயநிதி நாங்களாம் இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கோம், நீங்களாம் எந்த மாதிரி வேலை பார்த்துருக்கீங்க, ஒழுங்கா நான் பார்த்த மாதிரி வேலையை போய் நீங்கள் பாருங்க. எங்கள் அப்பா என்னை கேட்கும்போது உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொன்னார். அந்த மாதிரி எனக்கு சொல்ல விருப்பம் இருக்கா, நான் சொல்ல முடியாத அளவுக்கு வச்சிருக்கிறீங்கன்னு இன்னைக்கு அந்த மாநாட்டில் இருந்தவங்களுக்கு மக்களுக்கு கொடுத்த செய்தியை விட ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த செய்தி பெருஞ்செய்தி பார்த்தீங்கன்னா உதயநிதி அவருக்கு கொடுத்ததான் தான் நான் பார்க்குறேன். இப்போ வடிவேல் படத்தில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்னேக் பாபுன்னு ஒருத்தரை பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வினோத் பாபுன்னு ஒருத்தர் வந்தார் தெரியுமா, தமிழ்நாட்டே வளம் வந்தார். வீல் சேல் கிரிக்கெட்டில் நான் தான் பாகிஸ்தானை தோக்கடிச்சு உலகக்கோப்பை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த இவ்வளோ பெரிய அரசியல் ஆளுமையாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட தான் கொண்டு போய் கப்பை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். 1 நம்பர் 420 இவர் தான் இந்த திராவிட இயக்கத்தை இனிமேல் அடுத்த 75 ஆண்டு காலத்துக்கு வழிநடத்திட்டு போகக்கூடிய ஆளுமை மிக்க தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த பிரச்சாரம், உதயநிதியின் பிரச்சாரம் எங்களுக்கு வலிமை கொடுத்திருக்கிறது, எங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2019 வரைக்கும் வேற எதுக்குமே அவங்க செயல்படல. வெறும் இந்த ஒத்த சங்கல் தான் இன்னைக்கு இந்த 75 ஆண்டு காலத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்ட வச்சிருக்குது. அப்படி புரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அந்த ஒத்த செங்கலை தூக்கிட்டு வரலாம்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில இருந்து வெளியே போயிருந்திருக்குமா? இவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு மோசமான பார்வையா இருக்கு. அவங்க அந்த இது கொடுக்குறாங்க. அதைத்தான் சொல்ல வரேன். அந்த அளவுக்கு அடிமை கூட்டமா இன்னைக்கு திமுக மாறி இருக்குங்கிறத என்னுடைய குற்றச்சாட்டு. இன்னைக்கு அவரே பட்டியல் இடுறாரு. 1,30,68,68,000 சொச்ச பெண்கள் இந்த 1000 ரூபாய் வந்தாதான் இன்னைக்கு அவங்க குடும்பம் நடக்குதுன்னா, இன்னைக்கு 2,17,00,000 ரேஷன் கார்டு இருக்கிற இடத்துல 1,30,00,000 குடும்பங்கள் 1000 ரூபாயை நம்பி தான் கையேந்தி நிற்கிற அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்கன்னா, இதுதான் உங்களுடைய திராவிட மாடல் 1.0 சாதனை. இதுக்காக தான் உங்களுக்கு 2.0 வரணுமா? நீங்க ஆரம்பத்துல நினைச்சது என்னன்னா, விஜய் வரனால ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ட போறோம், அவர் பிரிப்பாரு, எப்படி இருந்தாலும் ஒரு 5-10% வாங்குவாரு, அதனால இந்த ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் அதிமுகவுக்கு போறது பிரிஞ்சு போயிடும், அதனால சீமான் கிட்டையும் கொஞ்சம் போயிடும், அதனால நம்ம சேஃப்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி 20% நோக்கி தாண்டி ஓடிட்டு இருக்குது. அப்ப இன்னைக்கு நம்மளே பண்ணக்கூடிய அனாலிசிஸ் அசஸ்மெண்ட் என்னன்னா, இன்னைக்கு விஜய் எடுக்கக்கூடிய பெருவாரியான வாக்கு ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு இல்ல. 10% மேல போகும்போது பூரா அது எடுக்கிறது பூராமே கோர் டிஎம்கேவுடைய ஓட் பேங்கை கை வைக்குது. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவருமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் ஆதேஷ். எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நேற்றைக்கு திமுகவினுடைய வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் ஒரு மாநாடு போல நடத்தியிருக்காங்க. அதை பற்றி கேட்க தான் நிறைய விஷயங்கள். அதில் கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டம், 1 கோடி பேர் சேர்ந்தாலும் ஒரு கட்டுப்பாடு வேணும், எத்தனை லட்சம் பேர் சேர்ந்தாலும் கட்டுப்பாடு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதனால யாருக்கு எந்த பலனும் இல்லைன்னு விஜயினுடைய தாவேகாவின் கூட்டத்தை தான் சொல்லாமல் சொல்கிறார் திரு உதயநிதி. அதை பற்றியெல்லாம் நான் முதல்ல கேட்குறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு எல்லா செய்தித்தாள்களிலும் ரொம்ப முக்கிய இடம் பெற்றிருக்கிறது பாஜகவினுடைய
ஒர்க்கிங் பிரசிடென்ட்டா, அதாவது செயல் தலைவராக வந்து நிதின் நபீன்ற ஒரு பீகார்காரை சேர்ந்தவரை வந்து நியமிச்சிருக்காங்க. ஒரு இளம் வயது, ஒரு 45 வயது தான் அவருக்கு வந்து. அவரை வந்து ஒரு செயல் தலைவர், ஒர்க்கிங் பிரசிடென்ட், அவர் தான் வந்து பிரசிடென்ட்டாவும் கொண்டு வர போறாங்க போல தெரியுது. இந்த இந்த மாதிரி ஒருத்தரை வந்து புதுசா திடீர்னு யார் யாரோ வருவாங்கன்னு பெயரெல்லாம் அடிபட்டது. அதுவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் எல்லாம், ஏன்னா பிஜேபி மாதிரி ஒரு கட்சி எல்லா மாநிலத்தையும் வரிசையா பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு அனுபவம் வாய்ந்தவர்களை நியமிக்கான்னு பார்த்தா ஒரு யங் பர்சனாலிட்டி. அவருமே ஒரு 3-4 முறை எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்காரு பீகார்ல. இப்ப பீகாரின் வெற்றிக்கு இவருடைய உழைப்பு தான் பெருசுன்னு எல்லாம் சொல்றாங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க நிதின் நபீன் ஒருத்தரை செயல் தலைவரா, ஒர்க்கிங் பிரசிடென்ட்டா போட்டிருக்கிறத பிஜேபிக்கு? இப்போ இப்போ நம்ம உதயநிதி அவர்கள் பேசினது கூட சொல்லியிருந்தீங்க, ஐயா ஸ்டாலின் அவர்களும் பேசியிருந்தாரு. இந்த கட்சிகள் எல்லாம் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இருக்கக்கூடிய கட்சியினுடைய வித்தியாசத்தை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். எதை வச்சு? இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்புறம் யார் தலைவராக வருவாங்க திமுகக்கு? உதயநிதி ஸ்டாலின் தான் வருவார். உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் யார் தலைவராக வருவார்? யாரோ ஒருத்தர் வருவாங்க. இன்பநிதி ஸ்டாலின் தான் வருவார். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் அவர் பேச்சில் கூட மறந்து போய் இதை சொல்லிடுறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசும்போது கூட உங்களை எல்லாமே போன தடவை இளைஞர் மீட்டிங்கில் வந்து தலைவர் அவர்கள் சொன்னார், நீங்கள் தான் எல்லாத்துக்கும் வாரிசு, என்னுடைய வாரிசுன்னு அவர் சொன்னாருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூதாரிச்சுக்கிறார். அவர் சுதாரிச்சுட்டு என்ன சொல்கிறார், இல்லை நீங்களாம் கொள்கை வாரிசுன்னு உங்களை சொன்னார் அப்படின்றார் உதயநிதி அவர்கள். அப்போ என்ன அர்த்தம்? அரசியலுக்கும் அதிகாரத்துக்கும் வாரிசு நான், கொள்கைகளுக்கெல்லாம் வாரிசு நீங்கள் அப்படிங்கிறது. அப்போ இதுதான் வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா மாதிரி கட்சிகள் வந்து ஏன் வந்து பெரிய அளவுக்கு அவங்க வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, மாநிலத்துக்கு போகிறாங்கன்னா இதுதான். இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் உங்களுக்கோ எனக்கோ யாருக்காவது வந்து இந்த நிதின் நபீன் யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா நிதின் நபீனுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா அவரும் ஒரு வாரிசு. அவரு பாரதிய ஜனதா 80ல ஆரம்பிக்கும் போது அவர் பிறந்தவர். யாரு? இந்த நிதின் நபீன். ஆனா அவங்க அப்பா கட்சியினுடைய வயசு அவங்க வந்து அப்பா நபீன் கிஷோர் பிரசாத் சின்கா, அவரும் எம்எல்ஏவா இருக்காரு. பிஜேபியில அவரும் ஒரு வாரிசு. அவரும் எம்எல்ஏ தான். ஆனா வாரிசுக்கும் வித்தியாசம் ரெண்டுக்கும் இருக்குது பாருங்க. எப்படி அந்த வாரிசு வித்தியாசங்கிறது, அவங்க அப்பா இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் 26 வயசுல வந்து பை எலெக்ஷன்ல நின்று பாட்னா வெஸ்ட்ல நின்று ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் நடந்த தேர்தல் தொடர்ந்து 10, 15, 20, 25 4 தடவை. ஸோ இதோட ஜெயிச்சதோட சேர்த்து 5 தடவை வந்து எம்எல்ஏவா இருக்கார். அதோட மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த கட்சியினுடைய இளைஞர் அணியில் தேசிய லெவலில் வந்து உறுப்பினராகவும் இருந்திருக்காரு, தேசிய லெவலில் ஜெனரல் செக்ரட்டரியாகவும் இருந்திருக்காரு இளைஞர் அணிக்கு. அது பத்தாவதுக்கு பீகாரில் இளைஞர் அணி தலைவராகவும் அவர் வந்து செயலாற்றி இருக்கார். அப்போ இந்த கட்சியில் அவங்க சொல்லக்கூடியதே என்னன்னாக்கா, பூத் லெவலில் கட்சி எப்படி செயல்படுதுங்கிறது அவருக்கு தெரியுங்க. அந்த பூத் லெவலில் இந்த எலெக்ஷனில் பாரதிய ஜனதாவே எதிர்பாராத வெற்றி நம்ம எல்லாருமே பேசணும். அப்போ அந்த பாரதிய ஜனதாவே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இந்த அளவுக்கு வெற்றி தேடி தந்திருக்காங்கன்னா, இந்த பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த நிதின் நபீன் பண்ணினது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு, உழைக்கிறவங்களுக்கு, கட்சி பணியாற்றுறவங்களுக்கு, கட்சியினுடைய வளர்ச்சிக்கு, கட்சியினுடைய வெற்றிக்கு உதவுறவங்களுக்கு இன்னைக்கு நேற்று வரைக்கும் நம்ம யாருக்கும் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நிதின் நபீன் யாருன்னே தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. அப்பேற்பட்ட ஆட்களை அவங்களுடைய உழைப்பை முன்னிறுத்தி, அவங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய பங்காற்றல் எப்படிங்கிறத முன்னிறுத்தி அவரை வந்து இன்னைக்கு தேசிய செயல் தலைவராக கொண்டு வந்திருக்காங்க. முழு நேர தலைவராக கொண்டு வருவாங்களா, என்ன ஏது எலெக்ஷன் எப்படி நடக்குதுங்கிறதெல்லாம் நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். ஏன் அதை திமுகவோட ஒப்பிட்டு பேசுறீங்க? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிதின் நபீன் யாருன்னு கூட சொல்லலாம், அதை சொல்லிட்டு போங்க. இல்ல அதை தான் சொல்ல வரேன். இப்போ என்னன்னா, நீங்க வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து பாரதிய ஜனதாவுக்கு நாங்க தான் எதிர்பார்க்கிறோம், ஒரே மாநில கட்சி அப்படின்லாம் பெருமை பேசுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இருந்தாலும் இன்னைக்கு இந்த கட்சி 75 ஆண்டு கால திராவிட கட்சி, பாராட்டக்கூடியது தான். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. சினிமா எடுத்துக்கிட்டு ப்ரொடியூசராக இருந்து, நடிகராக இருந்து, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கலை தூக்கிட்டு 2019 உள்ளார வராரு. 21 எம்எல்ஏ இளைஞர் செயலாளர் ஆகிறாரு, 21 எம்எல்ஏ ஆகிறாரு, 23 அமைச்சர் ஆகிறாரு, 24 துணை முதலமைச்சர் ஆகிறார். அப்ப இந்த 4 வருஷத்துல எங்கேயாவது இந்த கட்சி வந்து அந்த அங்கீகாரம், இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கா? ஸ்டாலின் ஐயா அவர்களும் எவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்திருக்காரு கட்சியில. அவர் பேசும்போது பட்டியல் இடுறாரு, நாங்கெல்லாம் இளைஞரணியில் இருந்த போது 23 வயசுல இருந்து என்னென்னலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு பட்டியல் இடுறாரு. நான் அவருடைய ஐயாவுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறேன்னா, உதயநிதி நாங்கெல்லாம் இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கோம், நீங்களாம் எந்த மாதிரி வேலை பார்த்துருக்கீங்க, ஒழுங்கா நான் பார்த்த மாதிரி வேலையை போய் நீங்க பாருங்க. எங்க அப்பா என்னை கேட்கும்போது உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொன்னாரு, அந்த மாதிரி எனக்கு சொல்ல விருப்பம் இருக்கா, நான் சொல்ல முடியாத அளவுக்கு வச்சிருக்கிறீங்கன்னு இன்னைக்கு அந்த மாநாட்டில் இருந்தவங்களுக்கு மக்களுக்கு கொடுத்த செய்தியை விட ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த செய்தி, பெருஞ்செய்தி வந்து பார்த்தீங்கன்னா,
உதயநிதி அவருக்கு கொடுத்ததா தான் நான் பார்க்குறேன். இல்ல உதயநிதியையும் பாராட்டி பேசியிருக்காரு சார். பாராட்டி பேசியிருக்காரு. கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். கழகத்திற்கு எது தேவை என்று உணர்ந்து செயல்படுகிறார் உதயநிதி அப்படின்றாரு. இப்ப இது இந்த அளவுக்கு பாராட்டுறாரு, ஸ்லாகிக்கிறாருன்னு வச்சுப்போமே. இப்ப தமிழ்நாட்டுக்கு அவர் யாரு? உதயநிதி ஐயா அவர்கள் துணை முதலமைச்சர். இப்ப வடிவேல் படத்துல தான் நீங்க பார்த்திருப்பீங்க, ஸ்னேக் பாபுன்னு ஒருத்தரை பார்த்திருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வினோத் பாபுன்னு ஒருத்தர் வந்தார் தெரியுமா? தமிழ்நாட்டே வளம் வந்தார். வீல் சேர் கிரிக்கெட்ல நான் தான் வந்து பாகிஸ்தானை தோக்கடிச்சு உலக கோப்பை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த இவ்வளவு பெரிய அரசியல் ஆளுமையா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட தான் கொண்டு போய் கப்பை கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டார். 1 நம்பர் 420 அவர் கப்பை எடுத்துக்கிட்டார். அவரு துணை முதலமைச்சர். 10ஆவதுக்கு இவர் கப்பு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள்ட்டையும் போய் ஒரு கப்பு, சரி இங்க தான் கொடுத்து கப்பை கொடுத்து ஏமாத்துறீங்களே, அதே கப்பனாச்சுக்கு அங்க தூக்கிட்டு போயிருக்கலாம்ல. ஐயா முதலமைச்சர்கிட்ட கொடுத்த கப்பு வேற கப்பு. அப்போ இந்த மாதிரி உலக கோப்பையில ஜெயிக்கிறவங்களுக்கெல்லாம் உங்க ஊருக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் துணை முதலமைச்சர்கிட்ட கொடுத்து போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு கப்பு, முதலமைச்சர்கிட்ட கொடுத்து போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு கப்புன்னா கொடுப்பாங்க. அப்போ ஒரு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், நாங்கள் எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறோம், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, திராவிட மாடல் 2.0 வரணும்னு இவ்வளோ தூரம் உங்களுடைய பராக்கிரமங்களை சொல்றவங்க, ஒரு சாதாரண 420 வந்து நான் உலகக்கோப்பை சாம்பியன் ஒரு சாதாரண படத்துல தான் சொல்லுவாங்க பாருங்க, நாச்சியப்பம் பாத்திர கடையில வாங்கிட்டு வந்த கப்பை கொடுத்து ஏமாத்திட்டு போறாருன்னா, இவர் தான் இந்த திராவிட இயக்கத்தை வந்து இனிமேல் அடுத்த 75 ஆண்டு காலத்துக்கு வழிநடத்திட்டு போகக்கூடிய ஆளுமை மிக்க தலைவரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் மேல எந்த வன்மமும் கிடையாது. ஆனா ஒரு அரசியல்னு வரும்போது நீங்க அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பார்த்து நீங்க ஆகச்சிறந்த ஆளுமைகளா வரணும், உழைப்பாளர்களா வரணுங்கும் போது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ஆளுமை என்ன இருக்குன்னு கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் வருதா இல்லையா நமக்கு? நீங்க வெறும் ஒரு கட்சியினுடைய தலைவராவோ துணைத் தலைவராவோ இருந்து செஞ்சுட்டு போயிருந்தீங்கன்னா யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. துணை முதலமைச்சர் யாரு? எனக்கும் சேர்ந்துதான் துணை முதலமைச்சர். அப்ப என்னுடைய துணை முதலமைச்சர் எந்த அளவுக்கு பராக்கிரமத்தோட இருக்காருன்னு நான் பார்க்கணுமா இல்லையா? நேற்றுக்கு இந்தியாவுல 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள்ல எங்கேயாவது நாங்க தான் எல்லா மாநிலத்தில விட நம்பர் 1 மாநிலங்கிறீங்க, ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சரை கூட போய் யாராவது இந்த மாதிரி வந்து ஒரு 420 ஏமாத்தி கப்பை கொடுத்து போட்டோ எடுத்துட்டு வர முடியுமா? அப்ப இதுதான் வந்து உங்களுடைய 75 ஆண்டு கால ஆட்சியினுடைய இல்ல கட்சி வளர்ச்சியினுடைய சாதனையா? அப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த 75 ஆண்டு காலத்துல திமுக எவ்வளவோ சாதனைகளை செய்திருந்தாலும் அதை மறுக்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கட்சியில் உள்ளார இருக்கக்கூடிய எழுச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சியா மாறுங்கிறதா என்னுடைய பார்வை. அப்போதான் அதனாலதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், இப்ப இவருக்கு 48 வயசு உதயநிதி அவர்களுக்கு, இன்னைக்கு துணை முதலமைச்சரா வந்திருக்காரு. நிதின் கூட ஏன் நான் கம்பேர் பண்றேன்னா, நிதின் 5 தடவை சட்டமன்ற உறுப்பினராகி கட்சியில பல்வேறு பொறுப்புகள்ல இருந்து பூத் லெவல்ல வேலை பார்த்து ஜெயிக்க வச்சு மந்திரியா தான் இருக்காரு. இன்னும் அவர் துணை முதலமைச்சரா கூட ஆகல. அப்ப இந்த 2 ஆளுமைகளையும் நம்ம எப்படி வந்து சீர்தூக்கி பார்க்காம நம்ம கடந்து செல்ல முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அது நம்ம பார்க்க வேண்டிய கடமை இல்லையா? ஒரு அரசியல் பார்வையாளரா நம்ம இதை 2யும் பார்த்து நம்ம இந்த மாதிரி நீங்க இருங்க, எங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரும் இந்த வகையான பராமரிக்கிறவங்களோட இருந்தா தானே நமக்கு நல்லது. இல்ல சார், நிதின் நபீன் வந்து இன்னைக்கு என்னதான் ஒர்க்கிங் பிரசிடென்டா பிஜேபிக்கு இருந்தாலும் அங்க ஒட்டுமொத்தமா ஆபரேட் பண்றது, ஒட்டுமொத்த ஆபரேஷனையும் பாக்குறது என்னவோ மோடி அமித்ஷாவை தான் இருக்க போறாங்க. இல்ல அதுதான் நீங்க நட்டா இருந்த போது என்னவா இருந்துச்சு? நட்டா கிட்ட எல்லாம் ஒரு இதுவும் இருந்ததா, பவர் இருந்துச்சா? பல பேர் இப்ப நம்ம வந்து பிஜேபி கட்சிக்காரங்க கிடையாது, நமக்கு நிறைய பிஜேபி மேல விமர்சனங்கள் இருக்கு. ஆனா இங்க நடக்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்றதுதான் நடக்கும், இல்ல மற்ற கட்சியில இங்க வந்து இந்த கட்சி தலைவர்கள் சொல்றதுதான் நடக்குங்கிறதெல்லாம் கிடையாது, எப்பயுமே கிடையாது. அது அந்த கட்சியினுடைய இப்ப இவங்க எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சினிமாவில் ஒரு டைலாக் வரும் பாருங்க, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்டாங்கிற மாதிரி. அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்முறைகள் அமைப்பு முறைகளே என்டையர்லி டிஃப்ரெண்ட். அங்க வந்து நீங்க ஒரு ரெக்கமெண்டேஷன்லயோ இல்ல வந்து 4 பேர்த்துக்கு சொம்படிக்கிறதுனாலயோ இல்ல வந்து ஒரு கேங் பாலிடிக்ஸ் பண்றதுனாலயோ எல்லாம் வந்துட முடியாது. ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு சரி, யோகி ஆதித்யநாத் வந்து உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சராக வர வரைக்கும் அவர் தான் வருவாருன்னு யாருக்காவது தெரியுமா? அப்ப அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு போஸ்டிங்கையும் எடுத்து பாருங்க, அடடா யாரா இவருங்கிற அளவுக்கு தான் இருக்கும். சரி, அப்போ அந்த அளவுக்கு அது இன்னொன்னு என்னன்னா, அந்த அளவுக்கு செயல்படுறவங்க தன்னை யாருமே அந்த இடத்துல முன்னிலைப்படுத்துகிறது கிடையாது. அவங்களுடைய ஒரே போக்கஸ் கட்சியை வளர்த்தணும், கட்சியினுடைய கொள்கைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும், கட்சியை திடப்படுத்தணும், நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணியை நம்ம செய்யணும். இந்த மாதிரி வந்து எங்க போனாலும் நம்மளை வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு போட்டோ போட்டுட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டுலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. சார், இப்ப நிதின் நபீன் ஒர்க்கிங் பிரசிடென்ட், நிதின் நபீன் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண போறாங்க. அவர் தான் இப்போ பிரசிடென்ட்ன்றதுனால ஒரு சிவராஜ் சிங் சர்கோனோ ஒரு தர்மேந்திர பிரதானோ அவங்கெல்லாம் இந்த இடத்த வரும், நிதின் கட்கரி போன்றவர்கள்லாம் வரணும்னு கூட ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனா அவங்கள விட ஒரு இளம் வயது ஒருத்தர், கொஞ்சம் துடிப்பா வேலை செய்யறவர ஒருத்தர் போய் கடின உழைப்பாளின்னு மோடி எல்லாம் பாராட்டியிருக்காரு. ஒபேதி ஆர்டர் மாதிரி அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ண போறாங்க அவரை.
உதயநிதியும் ஏற்றுக்கொண்டு திரு துரைமுருகனோ ஐ பெரியசாமியோ திரு பொன்முடி அவர்களோ எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தானே அவங்களுமே அவங்க கட்சியில ஃபாலோ பண்றாங்க. என்ன இல்ல இல்ல அதுல ரெண்டு- ஏதாவது முரண்பட்டு நிக்கிறாங்களா? இல்ல இல்ல ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்க. இங்க ஒருத்தர் அவரா வந்து அவருடைய உழைப்பு மூலியமா வளர்ந்துகிட்டு வராரு, ம். கட்சி அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாந்து நிறுத்துது. ம். இன்னைக்கு ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின்ங்கிறது நமக்கு தெரியும், உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் இன்பநிதி ஸ்டாலின் தெரியும், இன்பநிதி ஸ்டாலினுக்கு அப்புறமா அவருடைய வாரிசு தான் வருவாங்கிறது அப்பட்டமா இன்னைக்கு தெரியும். இப்ப இவர் இது பேசும்போது கூட உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா அடிமைன்னு சொல்லிட்டு அதிமுகவை சொல்றாரு. ம். இப்ப இவங்களுடைய 75வது பொன்விழா பவள விழா ஆண்டு கொண்டாடும் போது அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஆமா நாங்க அடிமை தான், திமுகவுக்கு இந்த குடும்பத்துக்கு நாங்க அடிமையா இருக்கிறதுல பெருமைப்படுறோம்னு சொல்லி பேசினாங்களா இல்லையா? ஐயா துரைமுருகன் அவர் கூட சமீபத்தில் அறிவித்தில் அவர்களை ஸ்லாகித்து பேசினார்ல, என்ன சொன்னாரு? ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்கிற அளவுக்கு. அப்ப இந்த அளவுக்கு நீங்க மன்னராட்சியை பாராட்டிட்டு இருக்கீங்களே, இங்க வந்து நமக்கு வந்து டைனாஸ்டி பாலிடிக்ஸ் வேண்டியது இல்ல, டெமோக்ரஸி பாலிடிக்ஸ் தான் நமக்கு வேணும். இல்ல நடக்கிறது அப்போ டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் தான் நடக்குது. எங்க நடக்குது அதுதான் கேள்வி. இன்னைக்கு அந்த இடத்துல நீங்க உங்களுடைய கட்சி தலைவரா வச்சுக்கிட்டா வேற யாரும் அங்க குரலை எழுப்ப முடியாது. ம். இங்க அப்படி இல்ல, இங்க உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்குது. அங்க நீங்க பதவியில கொண்டாந்து வச்சுட்டு பதவியில வேற கொண்டாந்து வச்சாச்சு இனிமேல் நீங்க வேற எல்லாத்துக்கும் கீழ்படிங்க. இல்ல சார், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. உதயநிதி ஒரு செங்கலை தூக்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணி ஒரு வெற்றியை பெற்று கொடுத்திருக்காரு. இல்ல இல்ல அவருடைய பிரச்சாரம் வலு சேர்த்திருக்கு அப்ப அந்த திமுக. செங்கல்னாலதான் ஜெயிச்சாங்களா? இல்ல அவங்க அத கோட் பண்றாங்க. இல்ல அவங்க கோட் பண்றதை விட நம்ம ஒரு வெளியில இருந்து பாக்குறாளா நம்ம பேசுவோம். இல்ல அவங்க வந்து ஒரு பிரச்சாரம், அந்த பிரச்சாரம் உதயநிதியின் பிரச்சாரம் எங்களுக்கு வலிமை கொடுத்திருக்கிறது, எங்களுக்கு வெற்றியை அப்ப கொடுத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துல 2019 வரைக்கும் வேற எதுக்குமே அவங்க செயல்படல. வெறும் இந்த ஒத்த சங்கல் தான் இன்னைக்கு வந்து இந்த 75 ஆண்டு காலத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்ட வச்சிருக்குது. அப்படி புரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அந்த ஒத்த செங்கலை தூக்கிட்டு வரலன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில இருந்து வெளியே போயிருந்திருக்குமா? இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு மோசமான பார்வையா இருக்கு. அவங்க அது அந்த இது தவறான credit பார்வை. அவருக்கு கொடுக்கறாங்க. அதைத்தான் சொல்ல வரேன். அந்த அளவுக்கு அடிமை கூட்டமா இன்னைக்கு திமுக மாறி இருக்குங்கிறத என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க அண்ணா திமுகவை சொல்றதுக்கு எந்த தார்மீக உரிமையும் உங்களுக்கு இல்லங்கிற. இன்னைக்கு முழுக்க அதுல இருக்கிற அத்தனை பேரும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க அங்க. இல்லன்னா துரைமுருகன் மாதிரி பழுத்த அரசியல்வாதிகிட்ட இருந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வார்த்தை வருமா? அந்த வார்த்தை வருதுன்னா ஏற்றுக்கொண்டு அந்த கட்சி பயணிக்குது சார். அதுவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு சார். நான் ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை சொல்றேன். ஓ பிஜேபி டிஎம். ஆமா வித்தியாசத்தை சொல்றேன். அப்ப நீங்க அவங்க பேசுற கொள்கை தமிழ்நாட்டுல அவங்களுக்கு வாக்கு அறுவடை ஆயிட்டு இருக்குது, வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்னைக்கும் அலையன்ஸ்ல அவங்க தானே பலமா இருக்காங்க. ஆமாவா இல்லையா? ரெண்டுல ஏதோ ஒன்று சொல்லுங்க. அலையன்ஸ்ல பலமா இருக்காங்களா இல்ல தமிழ்நாட்டுல அவங்களுடைய கொள்கை பலமா இருந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்களா? கொள்கையை பேசி ஜெயிச்சிடறாங்க திமுக. எந்த கொள்கையை இன்னைக்கு அவங்க கடைபிடிக்கிறாங்க? சமூக நீதின்றாங்க. ஆமா, சமூக நீதிங்கிறது என்ன? ஒரே வீட்டுல இருந்து ஒரே டோர் நம்பர்ல இருந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வர அளவுக்கு அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தும் தமிழ்நாட்டில் இருக்குதா? சமூக நீதியா? இதான் சமூக நீதியா? நீங்க கூட்டணியில வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸும் 2 பக்கத்துலயும் மாநிலத்துல சாதிவாரி கணக்கெடுக்கு எடுக்குது, நீங்க கணக்கெடுப்பு எடுக்கிறீங்களா? இதான் உங்களுடைய சமூக நீதியா? சமத்துவம். நீங்க இன்னைக்கு வந்து உங்க மகனை துணை முதலமைச்சரா கொண்டாந்து உட்கார வைக்கிறீங்க. தகுதி இருந்து கொண்டாந்து உட்கார வைக்கட்டும். நம்ம யாருமே மாற்று கருத்து சொல்ல போறது இல்ல மாதேஷ். இது தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர், அதனாலதான் நான் இந்த ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னேன். இந்த கப்பு ஸ்னேக் பாபு வந்து ஏமாத்திட்டு போனது. இது எந்த இடத்துலயாவது ஒரு அதுல இருந்து அவங்க பாடம் கத்துக்கிட்டாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ எந்த இடத்துல அப்ப நீங்க இன்னைக்கு அவமானப்படுத்திட்டு போனது என்னுடைய துணை முதலமைச்சரை, சார். திமுகவுடைய நிர்வாகியை நீங்க அவமானப்படுத்திட்டு போனீங்கன்னா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் வந்து ஒரு பொது பார்வையை சொல்றேன். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னு ஒருத்தர் வந்து பெரிய அளவுக்கு ஆக்டிவா எந்த கவர்மெண்ட்லயும் நான் பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட்ல கூட நான் பெருசா பார்த்தது. இப்படி இருக்கிற ஆக்டிவ்னஸ்க்கு இன்ஆக்டிவா இருக்கிறது பெரிய விஷயம்ங்கிறேன் நான். நீங்க சாதாரணமா ஒரு பாத்திர கடையில கப்பு வாங்கிட்டு வந்து நாளைக்கு நானும் கொண்டே கொடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நான் தாங்க வேர்ல்டு சாம்பியன் சொல்லி கொடுத்தனால அதுக்கும் போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்திப்பாங்க. ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டே அவர் சரி. இப்ப நீங்க அது ஒரு சம்பவம். செஸ் ஒலிம்பியாட் இங்க தான் நடந்திருக்கு. செஸ் ஒலிம்பியாட், கார் ரேஸ் இங்க தான் நடந்தது. இந்த மாதிரி புது விளையாட்டு இங்க வந்து புது விளையாட்டு முறைகள் எல்லாம் இங்க செஸ் வந்து இன்னைக்கு தமிழகத்துல இருந்து பரிச்சார்த்த முறை கொண்டு வந்துச்சா இல்லையா? இந்த செஸ் சாம்பியன்ஸ் எல்லாம் உருவாக்குனது வந்து இந்த 4 வருஷத்துல தான் செஸ் சாம்பியன்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து வந்தாங்களா? தமிழ்நாட்டுல செஸ் சாம்பியன்ங்கிறது வந்து பாரம்பரியமா வந்துகிட்டு இருக்கிறது. இன்னைக்கு ரேஸ் கார் நீங்க நடத்துனீங்க, அதுல எனக்கு மாற்று கருத்துல நடத்துங்க. அதனால இன்னைக்கு தமிழக இளைஞர்களுக்கு என்ன லாபம்? என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? அந்த போட்டி நடத்தினால இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துல தமிழக இளைஞர்களுக்கு தமிழக விளையாட்டு வீரர்களுக்கு என்னென்ன லாபம் கிடைச்சிருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கார் ரேஸ் நடத்தினால சொல்லுங்க. அப்போ இதே வந்து நீங்க இது ஒன்று சொல்றீங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு சில படங்கள் எல்லாம் வந்து இந்த மழை நேரத்துல எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தார். அது நம்ம எதுக்குள்ள என்னத்தை பண்ணாருன்னு போக வேண்டாம். அது அவருடைய செயல்திறன் வச்சுக்கங்க. டெல்டா விவசாயிகள் பூரா மழைக்கு அப்புறம் வந்து பெரிய சொல்லனா துயரத்தில் இருக்கும்போது எடப்பாடி வேட்டியை மடிச்சு கட்டி தீபாவளிக்கு அடுத்த நாளே பிரஸ் ரிப் எல்லாம் கூட்டிட்டு போய் காமிக்கிறார். டெப்டி சீஃப் மினிஸ்டரும் போனார். போய் என்ன சொல்லிட்டு வந்தாரு? இது வரைக்கும் எந்த உழவர் பெருமக்களும் எங்ககிட்ட கம்ப்ளைண்டே கொடுக்கல.
ஒரு அம்மா வந்து விளைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க, அந்த அம்மா வந்து பொய் பேசிட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அத்தனை டெல்டா விவசாயிகள் மக்களும் எங்க வயிற்றுல ஏங்க சார் கொட்டிக்கிறீங்கிற அளவுக்கு அப்பட்டமா வெளிப்படையா கேட்டாங்க. அந்த அம்மாவே என்ன சொல்லுது, இல்லைங்க என் தோட்டத்துல பயிர் விளைஞ்சு போச்சு, தோட்டத்திலே விளைஞ்சு போச்சுங்கிறதா நான் கொண்டு போய் சொன்னேன். அப்ப இந்த மாதிரி உழவர் பெருமக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாம தான் இன்னைக்கு அத்தனை மீடியாக்கள் அன்னைக்கு போச்சு இல்ல. இது எல்லாம் அப்படிதான் அவங்க தான் எடுத்தாங்களா? இதெல்லாம் என்ன இட்டுக்கட்ட கதையா? அப்ப இதே துணை முதலமைச்சர் தானே நீங்க அங்க போய் இதை பண்றீங்க. அப்புறம் நீங்க இன்னைக்கு வந்து மழை வெள்ளம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் நீங்க போறீங்க. எல்லா இடத்துக்கும் போகும்போது துணை முதலமைச்சரை தான் கொண்டு போய் நிறுத்தி வீடியோ போட்டோ எடுத்து பிரபலியப்படுத்துறீங்க. என்னுடைய சிம்பிளான கேள்வி சார், தமிழ்நாட்டில் அமைச்சர்களே இல்லையா? எந்த துறைக்குமே அமைச்சர்கள் இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் ஆளினால் அழகராஜாவா? எங்க போனாலும் அவர் தான் எல்லாத்தையுமே பண்றாருன்னா மத்தவங்க எல்லாம் என்ன சார் பண்றாங்க? கூடுதல் போர்ட்ஃபோலியோ இருக்கு, ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. அப்ப நீங்க இன்னைக்கு போய் நீங்க இன்னைக்கு மலைக்கு நீங்க போறீங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய இதுக்கு உண்டான அமைச்சர் பெருமக்கள் யாரு? எதா இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் தான் நீங்க முன்னிறுத்துறீங்கன்னா அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வேண்டாமே ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்லுங்க. அப்ப அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே இருக்காங்க சார், எல்லாருமே பிரசன்ட் ஆகுறாங்கல்ல. யாராவது வெளியே தெரியுறாங்களா? எந்த அமைச்சராவது இவர் பேர் வாங்க விடுறாரா? ஐ பெரியசாமியும் பொன்முடியும் இன்னும் தெரியணுமா என்ன? செந்தில் பாலாஜியும் தெரியணுமா? அவங்க செய்யற வேலைக்கு கிரெடிட் கொடுக்கணுமா இல்லையா? இப்ப இவருதான் போறாரா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் எல்லா வேலையும் செய்யறாரா? செஞ்சுட்டா நீங்க கிரெடிட் எடுத்துங்க, நான் வேண்டாம்னு சொல்றேன். அப்ப உதயநிதி ஸ்டாலின் தான் எல்லா வேலையும் செய்யறாருன்னா இந்த 35 அமைச்சர்கள் எதுக்கு வீட்டுக்கு அனுப்புங்க? இல்ல சார், அப்ப அமைச்சர்கள் தான் அந்த வேலையெல்லாம் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்காம எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் கட்சியில வந்து அந்த கிரெடிட்ட உதயநிதி கொண்டு போய் சேர்க்கறாங்க? இளைஞரணி கொடுங்க. நம்ம ஆட்சியாளர்களை பத்தி பேசலாம், கட்சி நிர்வாகிகள். நான் என்ன கேக்குறேன், திருவண்ணாமலையில வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தை ஒரு பெரிய அளவுக்கு ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னா இளைஞரணி யாருடைய கட்டுப்பாடு? திரு உதயநிதி அவர்களுடைய கட்டுப்பாடு இருக்கு. அந்த கிரெடிட் ஆட்டோமேட்டிக்காவே அவருக்கு தானே சார் போகும். கட்சி நிர்வாகிகளா நீங்க என்ன வேணா கிரெடிட் எடுத்துங்க, எனக்கு அது மாற்று கருத்தே இல்ல. சரி, நீங்க இங்க ஒரு துணை முதலமைச்சரா வந்து அமைச்சர் நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க தான் இருக்கீங்கன்னா நான் ஒரு வாக்காளனா நான் கேள்வி கேட்பனா இல்லையா? ஏப்பா இது இந்த துறைகளுக்கு இருக்கிற அமைச்சர்கள் எங்கப்பா போயிட்டாங்கன்னு கேட்பனா இல்லையா? அவங்க எல்லாம் வேலை பாக்குறாங்களா இல்லையா? எங்களுடைய துணை முதலமைச்சரே எல்லா இடத்துலயும் போட்டு நீங்க பெண்டை நம்பிட்டு இத்தனை வேலை வாங்குறீங்களே, நான் கேட்பனா கேட்க மாட்டேனா? எல்லா இடத்துக்கும் நீங்க அவரே போய் வேலை செய்யறதுன்னா அமைச்சர் பெருமக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவரே வந்து என்ன, அவர் வந்து சூப்பர் ஹீரோவா? எல்லா இடத்துக்கும் போய் அவருடைய செயல் செஞ்சிட முடியுமா? சரி, இந்த தேர்தலையும் பிஜேபி எதிர்ப்பு அரசியல் தான் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வாக்கு அறுவடைன்னு நினைக்கிறாங்க. கடைசி உடன்பிறப்பு இருக்கும் வரை ஒருபோதும் நாங்க சங்கிகளை உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நேத்திக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. அவர் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் பிஜேபி எதிர்ப்புன்றது அந்த நெடியை இன்னும் தூண்டி விடுவதன் மூலம் நமக்கு பெரிய அளவுக்கான திராவிட வாக்குகள் அறுவடை ஆகும்னு நினைக்கிறாருல்ல. இப்ப திமுக இவங்க எல்லாமே மூத்த சங்கிகள்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முதல் சங்கிகள் மூத்த சங்கிகள் இவங்க எல்லாம் ஏற்கனவே பாரதிய ஜனதா கூட கூட்டு சேர்ந்து அமைச்சரவையில எல்லாம் இருந்தாங்க. அது கடந்த காலம் சார். அப்ப கடந்த கால சங்கிகள், அதனாலதான் சொன்ன மூத்த சங்கிகள், முன்னாள் சங்கிகள். சார் இன்னைக்கு எவ்வளவு மூர்க்கமா எதிர்க்கிறாங்க பிஜேபி. சார் நீங்க ரைட்டு, நீங்க முன்னாள் சங்கிகள்ங்கிறதை நீங்க ஒத்துக்குங்க. மூத்த சங்கிகள், முன்னாள் சங்கிகள், அந்த சங்கிகளினுடைய ஆட்சியில நாங்க அமைச்சரவையில இருந்து எல்லா அனுகூலையும் அனுபவித்த சங்கிகள்னு சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு என்னன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் புலி வருதுங்கிற கதையாவே பாரதிய ஜனதாங்கிற ஒரே ஒத்த எதிர்ப்புலயே அவங்க வந்து 16 ஆகட்டும் 19 2019 ஆகட்டும் 21 ஆகட்டும் 24 ஆகட்டும் கடந்த 3 தேர்தலா பாரதிய ஜனதா எதிர்ப்பு தான் அவங்களுடைய பிரதான இது. அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு அந்த கட்சி வந்து உதாரணத்துக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், இன்னைக்கு பாரதிய ஜனதா வந்து அடுத்த 5-10 வருஷம் நாங்க தமிழ்நாட்டுல போட்டி போடல, நாங்க வெளியே போறோம்னு ஒரு ஹைப்போதெட்டிக்கலா முடிவு எடுத்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் பண்றதுக்கு அரசியலே கிடையாது சார். அந்த அளவுக்கு அவங்க கொள்கையிலிருந்து நீத்து வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய கொள்கை என்னன்னா பாரதிய ஜனதா எதிர்ப்பு. ஒரு பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறதே ஒரு கொள்கையா? அப்போ அப்படிதான் இதை பண்றாங்களே, இது பலன் கொடுக்குதா? இன்னைக்கு ஒண்ணும் இல்லாத இல்ல, அதைத்தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு பாரதிய ஜனதாவோ நோட்டாக்கு மேல வாங்கி காமிங்கன்னு சொல்லிட்டு இருந்தோமா இல்லையா? ஒவ்வொருத்தரும் தமிழகத்துல நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருந்தோமா இல்லையா? இன்னைக்கு 2024 தனிப்பட்ட கட்சியா 11.33% வாங்கி 3வது பெரிய கட்சி, கூட்டணியா 18%. அப்ப இந்த தமிழ்நாட்டுல நீங்க எடுத்த பாரதிய ஜனதா எதிர்ப்பு பிரச்சாரங்கிறது பாரதிய ஜனதாவை வலுவை குறைச்சிருக்கா வலுவை கூட்டி இருக்கா? நீங்க சொல்லுங்க. அப்ப இந்த பாரதிய ஜனதா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய கூட்டணி கட்சிகளும். இவங்க பண்ணக்கூடிய அத்தனை இயலாமைக்கும் இவங்களுடைய ஆட்சியினுடைய அவலத்துக்கு பூராமே பாரதிய ஜனதானாலதான். பாரதிய ஜனதால ஒண்ணு என்ன ஆயிப்போச்சுன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாராவது ஒரு வீட்டில் குழந்தை தூங்கும் போது ஏதாவது ஒண்ணு கடிச்சிச்சுன்னா கூட இது பாரதிய ஜனதாவுடைய திட்டமிட்ட சதி. அப்ப இதை பொதுமக்கள் கேட்கும் போது எவ்வளவு சிரிப்பா வரும், நகைப்பா வரும். அந்த அளவுக்கு இவங்க வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்புல ரொம்ப வலுவிழந்து ஒண்ணுமே இல்லாம போயிட்டு எல்லாத்துக்கும் இப்ப இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு இஷ்யூக்கும் வாங்க, உடனே பாரதிய ஜனதாவை அரசியல் பண்ணுச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் பண்ணுச்சு. இதுல
சட்டத்தை மறைக்காம இதுதான் சொல்றாங்க. நாங்க எப்பயுமே அவுட் ஆஃப் இல்ல, கண்ட்ரோல், இல்ல. அவங்க- சட்டத்துக்கு அவுட் ஆஃப் இல்ல, கண்ட்ரோல். இல்ல. திமுக இல்ல, எதுக்காக தவறு சொல்- இருந்தால் இல்ல, இம்பீச்மெண்ட் வரைக்கும் இல்ல, போவாங்களா என்ன? எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நீங்க எதிர்த்துட்டு இருந்த இந்த பாரதிய ஜனதா எதிர்ப்பு அரசியல்ங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கல. நீங்க பாரதிய ஜனதா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு மேலேயும் இந்த 2024 6ல பாரதிய ஜனதா தான் நீங்க எதிர்ப்புனீங்கன்னா நீங்க கட்டாயமா வந்து இந்த தேர்தல்ல ஒரு பெரிய செட்பேக் ஆகும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. நீங்க உங்களுடைய கொள்கையை நோக்கி திருப்பி கோ பேக் டு த பெவிலியன். உங்க கொள்கை என்னன்னு எடுத்து தயவு செய்து உங்களை ஏட்டுல இருக்குது பாருங்க, அந்த கொள்கையெல்லாம் எடுத்து தூசி தட்டிட்டு ஐயோ இப்படி எல்லாம் நமக்கு கிட்ட கொள்கை இருக்கா, அந்த கொள்கையை நீங்க நடைமுறைக்கு கொண்டு வாங்க. இல்ல, கொள்கையும் கட்டுப்பாடும் உள்ள கூட்டம் பாருங்க. 1,00,000 பேர் கூடியிருக்காங்க, கோடி பேர் கூடியிருக்காங்கன்னா கூட கொள்கையும் கட்டுப்பாடும் இங்க மட்டும் தான் இருக்குது. வேற கூட்டம் மாதிரி இல்லைன்னு தாவேகாவுக்கு ஒரு மெசேஜ் சொல்றாங்க. அவங்க உதயநிதி சொல்றது தாவேகாவை தான் சொல்றாரு. நேற்றுக்கு அது வந்து கட்டுப்பாடா தான் போயிருக்குது. அந்த கூட்டத்துல எங்கும் சேர் எல்லாம் உடையில ஒண்ணுமே நடக்கலன்றதை நம்ம செய்தி வழியா கூட நம்ம பார்க்கிறோம். எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க. கட்டு கொடுத்து கூட்டின கூட்டம் கட்டுப்பாடா தான் இருக்கும். கட்டு கொடுத்து கூட்டின கூட்டம் கட்டுப்பாடா தான் இருக்கும். கட்டுன்னா சாப்பாடு, பணக்கட்டு. இங்க பணக்கட்டு கூட்டி காசை கொடுத்து கூப்பிடுற கூட்டம் கட்டுப்பாடா இல்ல. அவங்க எல்லாம் திமுகவினுடைய இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகி இருக்கட்டும். அவங்களுக்கு எல்லாம் பை கொடுக்கலையா? ஆமா சார், பரிசு கொடுக்கலையா? அப்ப அவங்களுக்கு நிர்வாகிகளுக்கு எதுக்கு சார் பரிசு கொடுக்குறீங்க? உணவு பொருள் கொடுக்கணுமா இல்லையா? உணவு பொருள் மாதிரி தண்ணி கொடுக்காம விடல இல்ல அவங்க. இல்ல, அங்கேயும் தண்ணி கொடுக்கறது தப்பு இல்ல. அப்போ நீங்க இப்ப இதேதான் வந்து ரொம்ப ஸ்லாகிச்சு சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போன இளைஞர் 2வது இளைஞரின் மாநாட்டில். அதுல பிரியாணி கடிச்சுக்கிட்டதெல்லாம் பார்த்தோமா இல்லையா? இந்த முறை அந்த மாதிரி ஏதாவது நம்ம பார்த்தோமா? சாப்பாடு போட்டாங்களாங்க எங்க அந்த இடத்துல? அந்த கூட்டத்துல சாப்பாடு போட்டாங்களா? இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு பார்சலா கொடுத்து. ஏன் பார்சலா கொடுத்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சாப்பாடு போட்டா வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். அதனால இது வந்து மறுபடியும் வீடியோல எல்லாம் கேமரா வச்சு கண்ணு கருத்துமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்கு ஏற்கனவே போன தடவை பிரியாணி போட்டு பிச்சுக்கிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். வேண்டாம், நீங்க எல்லாத்தையும் பட்டம் கொடுத்து எல்லாம் பஸ்ல ஏற்றி விட்டுருங்கன்ட்டாங்க. அதனால இது கொஞ்சம் கட்டுப்பாடா தெரியுது. நீங்க அங்க வந்து கட்டு கொடுத்தோ கட்ட பை கொடுத்தோ யாரையும் கூப்பிடல. அதுக்கு முன்னாடி எல்லாம் நடத்துனதெல்லாம் பார்த்தோம்ல, பீர் பாட்டில் எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க மீட்டிங் நடத்தினாங்களே, பாத்தீங்கல்ல? அப்போ இதெல்லாம் என்ன இவங்க பேசுறது? ஒரு ரிட்டாரிக். இது இன்னைக்கு ரிட்டாரிக் தேவையில்லை, ரிசல்ட் வேணும். வெறும் ரிட்டாரிக்கே பேசிட்டு இருக்காதீங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன ரிசல்ட் கொண்டு வந்திருக்கீங்க? இப்ப தமிழ்நாட்டினுடைய மேம்பாடுனா தமிழ்நாட்டுல என்ன மேம்பாடு நீங்க கொண்டு வரணுங்கிறதான முக்கியம். அப்ப நீங்க இன்னைக்கு வந்து நான் தான் சொல்றேன், இன்னைக்கு எங்களுக்கு டைனாஸ்டி வேண்டாம், டெமோக்ரஸி கொடுங்க, ரெட்டாரிக் வேண்டாம், ரிசல்ட் கொடுங்க. திராவிட மாடல் 2.0ன்றாங்க. அதை முன்னிறுத்தி தான் அவங்க இப்ப வந்து இந்த தேர்தலில் எதுக்காக 2.0? இப்போ அவர் வந்து திட்டங்கள் எல்லாம் சொல்றாரு. என்னென்ன திட்டங்களை பட்டியலிட்டாரு முதலமைச்சர் அவர்கள்? சொல்லுங்களேன். மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய், இது காலை உணவு திட்டம். வேற என்ன திட்டத்தை அவர் அங்க சொன்னாரு? இலவச பேருந்து பயணம். இந்த 5ல சாப்பாடு காலை உணவு திட்டம் எல்லாருமே பாராட்டக்கூடியது. சரி, மீதி எல்லாமே 1000 ரூபாய் கொடுக்கறது, இலவச பேருந்து கொடுக்கறது. இதுக்கு ஒரு பெரிய அரசியல் ஞானியா இருக்கணுமா மதேஷ்? ஒரு மாசமான ஒரு அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஆகச்சிறந்த கொள்கைகள், கோட்பாடுகள். இதுதான் திராவிட கட்சிகளுடைய கொள்கை கோட்பாடு. இது வரவேற்புக்குரியதா இருக்குல்ல. இன்னைக்கு எளிய மக்களுக்கு அந்த 1000 ரூபாய்ன்ற பணம் ரொம்ப முக்கியமா பாக்குறாங்கல்ல. அப்போ இன்னைக்கு நாங்க எல்லாத்துலயும் மேம்பட்ட மக்கள். நாங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த அளவுக்கு நாங்க வந்து முன்னுக்கு வந்திருக்கிறோம்னா, இன்னைக்கு அவரே பட்டியலிடுறாரு. 1,68,68,000 சொச்ச பெண்கள் இந்த 1000 ரூபாய் வந்தாதான் இன்னைக்கு அவங்க குடும்பம் நடக்குதுன்னா, இன்னைக்கு 2,17,00,000 ரேஷன் கார்டு இருக்கிற இடத்துல 1,30,00,000 குடும்பங்கள் 1000 ரூபாயை நம்பி தான் கையேந்தி நிக்கிற அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்கன்னா, இதுதான் உங்களுடைய திராவிட மாடல் 1.0 சாதனை. இதுக்காக தான் உங்களுக்கு 2.0 வரணுமா? என்ன சாதனைகள் அங்க சொல்லிட்டாங்க சொல்லுங்க? 1000 ரூபாய் கொடுக்கறது ஒரு சாதனையா? நாளைக்கு இதே வந்து அதிமுக வந்து 1,500 ரூபாய் இல்ல 2,000 ரூபாய் கொடுக்குறது, இது பெரிய சாதனைன்னு சொல்லிடலாமா? பாரதிய ஜனதா வந்து நாங்க 3,000 ரூபாய் கொடுக்குறோம். ஏற்கனவே அண்ணாமலை வேற ஒரு தடவை மீட்டிங்ல பேசியிருக்காரு, நம்ம வந்தா 3,000 ரூபாய் கூட கொடுக்கலான்ட்டு. அப்ப அண்ணாமலை வந்து 3,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை உயர்த்தினதை விட 3 மடங்கு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டை உயர்த்திருச்சு. ஏன்னு கேட்டா, இவங்க 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க, அவங்க 3,000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்படி போயிடலாமா? என்னங்க திட்டம் இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் நீங்க 50,000 கோடி ரூபாய் டாஸ்மாக்ல மக்களை குடிக்க வச்சு அந்த பணத்துல தாங்க நீங்க நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இன்னைக்கு 50,000 கோடிங்க, 50,000 கோடி குடிக்கிறான்னா அவனுடைய உழைப்பு என்னத்துக்கு அவன் யோசிச்சு பாருங்க. அதனால வரக்கூடிய நஷ்டங்கள் என்ன? மேன் ஹவர்ஸ் எவ்வளவு லாஸ் ஆகும்? அவன் 50,000 கோடிக்கு இன்னைக்கு சாராயம் குடிக்கிறான். அவனுடைய உடல் கேடு எந்த அளவுக்கு உடல் கேடு வந்திருக்கும்? அந்த உடல் கேடுக்கு உண்டான மருத்துவ செலவு எத்தனை ஆயிரம் கோடி ஆகிறது? அந்த குடியினால வரக்கூடிய குடும்ப சீரழிவுகளை சமாளிக்கிறதுக்கு காசு கொடுத்தா ஏதாவது குடும்பத்தை நீங்க சரி செய்ய முடியுமா? இந்த குடியினால ஏற்படக்கூடிய, இந்த போதையினால ஏற்படக்கூடிய
கூட்டு பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கு? இதுக்கெல்லாம் என்னங்க நீங்க அமௌண்ட் போட போறீங்க? இதுக்கெல்லாம் எத்தனை ரூபாய் போட்டு நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க? அப்போ நீங்க 50,000 கோடி ரூபாய் நீங்க வந்து இன்னைக்கு டாஸ்மாக்ல நிறுத்துறதுக்கு நீங்க நிறுத்திருந்தீங்கன்னா நான் உங்களுக்காக பேசுவேன் சார். பரவாயில்ல, என்ன பண்ணாலும் 50,000 கோடி வரலனாலும் பரவாயில்ல, குடும்பத்தை காப்பாத்துறாங்க. இன்னைக்கு மதுக்கு அடிமையாகிறது யாரு மாதேஷ் அதிகமாக அடிமையாயிட்டு இருக்கா? இளைஞர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் 39 வயசுக்கு கீழே வாக்காளர் மட்டுமே 40% இருக்கான். அப்ப அவங்க இந்த திராவிட மாடல் எதை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க? இதுதான் திராவிட மாடல் 1.0. இதுக்காக 2.0 வரணுமா? அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்துல வயசு பொண்ணு இருந்தா தான் பக்கு பக்குன்னு இருக்கும். நம்ம சினிமாலெல்லாம் கூட வயசு பொண்ணு வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. இன்னைக்கு 80 வயசு பாட்டி வீட்டில் வச்சிருந்தா கூட பக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு 5 வயசுல இருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் வித்தியாசம் தெரியாம போதில போய் கூட்டு பலாத்காரம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் 1.0 சாதனை. இதுக்காக 2.0 வரணுமா? திராவிட 2.0 வரணுமா? எதுக்காக வரணும் சொல்லுங்க. ஏதாவது ஒரு சாதனையை சொல்லுங்க. இது வந்து யாராலுமே செய்ய முடியாதுன்னு. நீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நாங்க பிஜிஐன்னு இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. அதுல போன 2022-23 விட 23-24 நம்ம 4 புள்ளி குறைஞ்சிருக்கிறோம். எப்படி போய் நீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நீங்க சொல்லுவீங்க? என்ன டேட்டா இருக்கு? எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? அப்ப என்ன காரணத்துக்காக 2.0 வரணும்? இப்ப நீங்க இருக்கிறது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக 2.0 வரணுமா? இல்ல, ஐயா ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதுல எந்த மாற்றம் இல்ல. இதுல என்ன இல்ல, நீங்க பாருங்களேன். நீங்க ஐயா முதலமைச்சர் வேட்பாளரா இருந்தாருனாக்கா அந்த கட்சிக்கு நல்லது, அந்த கட்சிக்கு நல்லது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தினாங்கன்னா நான் இப்ப இந்த சொன்ன காரணங்கள் பூரா போதும், மக்கள் எந்த அளவுக்கு வந்து அதை மாற்றி யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க இன்னைக்கு திராவிட மாடல்னு சொல்லிட்டு நீங்க இளைஞர்கள் பேசுறது என்ன சாதனையை பேசுறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இன்னைக்கு என்னென்ன சாதனையை பேசுறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள், அதெல்லாம் நானே பாராட்டுறேன். அப்ப அதனாலதான் சொன்னேன், ஐயா ஸ்டாலின் சொல்றது செய்தி அங்க இருக்கிறவங்களுக்கு இல்ல, உதயநிதிக்கு. நாங்கெல்லாம் இருக்கும்போது இந்த இளைஞர் அணி எப்படி செயல்பட்டுச்சு, எந்த அளவுக்கு சீரும் சிறப்புமா இருந்துச்சு, எந்த அளவுக்கு இதை வந்து கட்டி காப்பாற்றணும், இன்னைக்கு அந்த அளவுக்கா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு இன்டைரக்டா. இவ்வளோ ஒரு வடக்கு மண்டலத்துக்கு மட்டுமே, ஒரு பகுதிக்கு மட்டுமே அந்த நிர்வாகிகள் கூட்டம்ன்றது ஒரு மாஸ் க்ரௌட் புல்லிங்க காட்ட வேண்டிய தேவையா வருது திமுகவுக்கு? ஏன்னா அங்க அவரு சொல்றாரு இல்லையா, எதை சொன்னாலும் வேலுகிட்ட எந்த வேலையை சொன்னாலும் முடிச்சிருவாருன்றாருல. மற்ற யாரும் கேட்க மாட்டாங்க. மற்ற எல்லாருமே வந்து அங்க கடுப்புல இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து தேவையில்லாம இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கிறது கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட கடுப்பு. சொல்ல மாட்டாங்க. ஆட்சி முடிகிற பதவியில் இருக்கிற வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க மாதேஷ். யாருமே அதிமுக ஆட்சியில் பதவியில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? எதுவும் இல்லை. அதே மாதிரிதான் பவர் அட்ராக்ட்ஸ் எவ்ரிபடி. அந்த பவர் இருக்கிற வரைக்கும் ஒரு மூச்சு வெளியே வராது. ஏன் இன்னும் ஒரு படி போய் ராஜராஜ சோழன் கூட சொல்லுவாங்க. அந்த பதவி இல்லாம 2026 இவங்க தோல்வி அடைஞ்சாங்கன்னா அப்ப திமுக எந்த கதிக்கு வருதுன்னு நீங்க அப்ப பாருங்க. தமிழ்நாட்டின் எதிர்காலம் திமுக தான் மக்கள் முடிவு பண்ணிட்டதா ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்று திருவண்ணாமலையில பேசுறாரு. அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைக்காம இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லுவாங்களா? அதே போல 200 தொகுதி 210 தொகுதின்னு ஆளாளுக்கு பேசுறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பக்கம் அலைன்ஸ் வைஸ் பார்க்கும்போது திமுக அலைன்ஸ்ன்றது அப்படியே அவங்க வந்து நேத்திக்கு ஒரு திருமண விழாவில் பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்பன் திருமண விழா வரைக்குமே வந்து ஒரே இதா உட்காடுறாங்க, வரிசைப்படுத்தி எல்லாரும். அந்த மாதிரி இந்த பக்கம் என்டிஏ அலைன்ஸ்ல நம்ம அப்படி ஒன்னா எல்லாரையும் உட்கார வச்சு பார்க்கவே முடியல. இன்னுமே அது நடக்காம இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சிகள்லாம் இன்டாக்டா தான் இருக்கு. அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா அந்த கட்சிகளுக்கு உண்டான வாக்கெல்லாம் இன்டாக்டா இருக்குதா? இல்ல. தலைவர்களே அங்கதானே இருக்காங்க. தலைவர்கள் இருக்காங்க, தலைவர்கள் பக்கம் தான் தொண்டர்கள், வாக்காளர்கள் இல்ல. இல்ல அப்படின்னு எந்த வாக்காளர்கள் இப்ப வந்து திருமாவளவன் இல்லைங்க, அவர் திமுக கூடவே நெருக்கமா இருக்காரு, எங்களுக்கு அது செட் ஆகாது. அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? இப்ப நீங்க திருமாவளவன் அண்ணன் அவர்கள் 12 மணிக்கு தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்துக்கு போய் கலந்துக்கிட்டாரு. அதுக்கெல்லாம் நான் பயங்கர பாராட்டு தெரிவிச்சிருந்தேன். 2 நாள்ல நான் சீஃப் மினிஸ்டரை பார்க்க போறேன், உங்களுக்கு உண்டான கோரிக்கையை நிறைவேற்றி தரேன்னு. அவருடைய பிறந்தநாள் விழாவில் என்ன பேசினாரு? தூய்மை பணியாளர்களை பத்தி பேசும்போது நிரந்தரம் பண்ணாதீங்கன்றார். அப்ப அந்த வாக்காளர்கள் பூரா இவங்க தலைவர் வந்து நம்மளை காப்பாத்திடுவாருன்னு போய் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கோர்ட் வந்து சொல்லுது இல்ல, இந்த போராடுறதுக்கு உண்டான இடம் இல்லை, இது போராட அனுமதிச்ச இடத்துல இவங்களை மாற்றிக்கொண்டு உட்கார வைங்கன்னு சொல்லுது. திமுக அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? அந்த அன்னைக்கு நைட்டு அடி பட்டையை கலப்புனாங்க. ஐயா ஸ்டாலின் முதல்வர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கூலி படம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார் இந்த அடி வாங்கின மக்களுக்காக? இதே மாதிரி வேங்கை வயல்ல வந்து மலம் கலந்த தண்ணீரை குடிச்சிட்டான்னு படாத பாடுபட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து எத்தனையோ போராட்டத்தை நடத்திட்டு இருந்தீங்க. இன்னைக்கு யார் மேல கேஸ் மாறி இருக்குது? கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலேயே மாறி இருக்கு. என்ன நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கிறீங்க இது வரைக்கும்? அப்ப இதையெல்லாம் வந்து அந்த மக்கள் வந்து ரசிச்சுக்கிட்டு, ஓ இவர் அண்ணா வந்து நம்ம திமுக கூடயே தான் இருக்காரு, நம்ம அடி வாங்கினாலும் பரவாயில்ல, உத வாங்கினாலும் பரவாயில்ல, நம்ம வேலை போனாலும் பரவாயில்ல, நம்ம இவங்களுக்கே வாக்களிப்போம்னு அடிச்சு வச்சிருக்காங்களா? இயக்குனர் ரஞ்சித் தெரியும் உங்களுக்கு, அவரே என்ன சொன்னாரு?
போன தடவை நாங்க திமுக தான் போட்டோம், இந்த தடவை போட மாட்டோம்னு பகிரங்கமா வெளியே ஆம்ஸ்ட்ராங் பிரச்சனை போது வெளியே வந்து சொன்னாரா இல்லையா? அப்ப ஆம்ஸ்ட்ராங்குக்கு பிரச்சனை எத்தனை, அவருடைய மறைவுக்கு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சிபிஐ போய் கேட்டாங்க. அதுக்கு சிபிஐ போகக்கூடாதுன்னு சொல்லி தமிழ் அரசாங்கம் போய் கேட்டாங்களா இல்லையா? இதெல்லாம் அந்த மக்கள் பூரா ரசிச்சுக்கிட்டு அண்ணன் திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அங்க கூட்டணியில் இருக்கிறனால நம்ம திமுகவுக்கே குத்துவாங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆனாலும் பெனிட்ரேஷன் அந்த பக்கம் தான் அதிகமா இருக்கு சார். வாக்குகள் போயிட்டு அங்கேயே டீப்பா இறங்குற மாதிரி இல்ல. இன்னைக்கு ஏன் இவங்க பரிதவிச்சு இவ்வளவு பேசுறாங்கன்னா இவங்களுக்கு அப்பட்டமா தெரியும். நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த சர்வே ரிப்போர்ட்டுகள் எல்லாம் அவங்களுக்கு சாதகமா வரல, அதனாலதான் இவ்வளவு பதைப்பதப்புகள் அங்க ஏற்படுது. இப்போ இன்னைக்கு அலையன்ஸ்லயும் அதே போல எந்த பக்கம் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னா திமுக பக்கம் இருக்கிற மாதிரி. அதைத்தான் சொல்றேன், எண்ணிக்கையின் அடிப்படையில உங்களுக்கு கட்சியினுடைய எண்ணிக்கைகள்னு நீங்க கவுண்ட் போட்டீங்கன்னா அங்க இருக்குது. ஆனா இன்னும் வந்து இங்க 4 மாசம் இருக்குது. அப்ப இன்னைக்கு இந்த என்டிஏவில் இருக்கிறவங்களை பூரா அப்படியே அவங்க விட்டுற மாட்டாங்க. இன்னைக்கு பல இடத்துல பல வகையில வந்து காய் நகர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து எந்த இடத்துல இருந்தாலும் திருப்பி அந்த என்டிஏ கூட்டணி இன்டாக்டா திருப்பி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இப்ப ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு போவார்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ராமதாஸ் அவர்கள் பிஜேபி ஏடிஎம்கே விருப்பப்பட்டு அவர் பேசலையே. இல்ல, ஏடிஎம்கே விருப்பப்பட்டன்னு சொல்லி தான் இவங்க ஃபைட் ஆரம்பிச்சதே. நான் இருந்தேன்னா அண்ணா திமுக கூட போயிருப்பேன், சன்னு வந்து பிஜேபி கூட போயிட்டாருன்னா பஞ்சாயத்து ஆரம்பிச்சது. சரி, இப்போ அவரு வந்து திமுக கூட போறாருன்னு வச்சுக்கோங்க. அண்ணன் திருமாவளவன் இவ்வளவு நாளா என்ன சொல்லிட்டு இருந்தாரு? சாதியவாத கட்சிகள் மதவாத கட்சிகளோடலாம் எங்களுக்கு உறவும் கிடையாது, ஒட்டும் கிடையாதுன்னு இருந்தாரு. அப்ப கூட கேட்கறாங்க, இல்லைங்க இப்ப தலைவர் வந்து அன்புமணி ராமதாஸ் தான் சொல்லும் போது அவர் என்ன கேட்கிறாரு, இவர் யாருகிட்ட இருந்து பாடம் படிச்சுட்டு வந்தாரு தெரியாதா உங்களுக்கு? யாரை சொல்றாரு? அவங்க அப்பா டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு ஐயா டாக்டர் ராமதாஸ் ஃபேக்ஷன் ஆஃப் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள போனா அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன? அப்படியே உட்கார்ந்துருப்பாராங்க. அப்ப நீங்க இவ்வளவு நாள் அப்படி உட்கார்ந்துருந்தீங்க, இவ்வளவு நாள் நீங்க சொன்னது புறம் பொய்யும் பொருட்டுன்னு மாறிடாதா? மர்மம் மாறாதா மதேஷ்? நீங்க தான் சொன்னீங்க, வேற யாரும் சொல்லல. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு யாருக்கான கட்சி? உழைப்பாளர்களுக்கான கட்சி. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஆகட்டும், இன்னைக்கு அரசாங்க ஊழியர்கள் ஜாக்டோ ஜியோ பழைய பென்ஷனை தரனாங்க, அதே மாதிரி வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸை பூரா நாங்கள் பர்மனன்ட் பண்ணுவோம்னாங்க, பழைய ஓய்வூதிய திட்டம் வாங்கி கொடுப்போம்னாங்க. அந்த பென்ஷனை வந்து 80 வயசு வர்றதுக்கு முன்னாடி 70 வயசுலேயே வந்து ஒரு 5%, அதுக்கப்புறம் ஒரு 5%ன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் இன்னைக்கு இப்போ இந்த முனிசிபாலிட்டி இதில் வந்து இந்த தொழிலாளர் நியமனத்தில் ஐயா நேரு மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்குல்ல, இதுக்கு ஏதாவது குரல் கொடுத்துருக்காங்களா? இதில் எங்கேயாவது வந்து சமூக நீதி போற்றப்பட்டிருக்காதுல? இன்னைக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் இந்த பதவியெல்லாம் நீங்கள் வழங்கியிருக்கீங்களா? அப்போ உங்களுடைய கொள்கை என்னாச்சு? சமூக நீதி கொள்கை என்னாச்சு? குழி தோண்டி புதைச்சிட்டீங்கல்ல. அதே மாதிரி கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி தான் போட்டிருக்கீங்க. இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி கிட்ட பூராமே இன்னைக்கு சோசியல் ஜஸ்டிஸ் அங்கே பண்ணியிருக்கீங்களா? ரிசர்வேஷன்ல தான் போட்டிருக்கீங்களா? அப்ப எந்த இடத்துல நீங்க வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து உழைப்பாளர்களுக்காக குரல் கொடுத்தீங்க, அந்த உழைப்பாளர் பெருமக்கள் வந்து உங்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு? அதே மாதிரி காங்கிரஸ் எடுத்து இன்னைக்கு ஐயா காமராஜர்னுடைய பெரும்புகழை அடமானம் வச்சுக்கிட்டு காங்கிரஸ் அங்க உட்கார்ந்து இருக்குது. அப்போ ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவன் காங்கிரஸ் தலைவரனுடைய பெருந்தலைவர் காமராஜ் மேல பேரன்பு கொண்டவன், பெரும் பற்று கொண்டவன் பூரா நீங்க பரவாயில்ல காமராஜர் எப்படி வேணா திட்டிக்கிங்க, நக்கல் நையாண்டி பண்ணிக்கிங்க, நீங்க வந்து திமுக கூட இருக்கிறனால நாங்களும் வந்து திமுக ஓட்டு போடுவோம்னு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எந்த கட்சி? அதனாலதான் சொன்னேன், கட்சிகள் எல்லாம் இன்டாக்டா இருக்கு, கட்சிகளுடைய வாக்கு வேற பக்கம் செதறிக்கிட்டு இருக்கு. அத செதறும் போது அதுல வந்து எல்லாம் செதறி போகுதுன்னா அந்த பக்கம் ஒட்டுமொத்தமா ஒரு பக்கெட்ல விழுதுன்னா அந்த பக்கம் கொஞ்சம் இதாகும் இல்ல? இல்ல அதனாலதான் இவங்களுடைய கூடுதல் பலம் இருக்கும்ல, கோர் ஓட் பேங்க தூக்குறாங்க. இவங்க ஆரம்பத்துல நினைச்சது என்னன்னா, விஜய் வரனால ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ட போறோம், அவர் பிரிப்பாரு, எப்படி இருந்தாலும் ஒரு 5-10% வாங்குவாரு, அதனால வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் அதிமுக போறது பிரிஞ்சு போயிடும், அதனால சீமான் கிட்டையும் கொஞ்சம் போயிடும், அதனால நம்ம சேஃப்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி 20% நோக்கி தாண்டி ஓடிட்டு இருக்குது. அப்ப இன்னைக்கு நம்மளே பண்ணக்கூடிய அனாலிசிஸ் அசஸ்மெண்ட் என்னன்னா, இன்னைக்கு விஜய் எடுக்கக்கூடிய பெருவாரியான வாக்கு ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு இல்ல, 10% மேல போகும்போது பூரா அது எடுக்கிறது பூராமே கோர் டிஎம்கேவுடைய ஓட் பேங்க கை வைக்குது. அப்போ திமுக பெரிய பிரச்சனையில இருக்கிறாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய பதட்டம் பதைப்பெல்லாம். இது கட்சிகள் இன்டாக்டா இருந்தா இவங்க மதேஷ் இப்படி பேசணும். அவங்க 26 தேர்தல் அவ்வளவு எளிமையானது இல்ல, அவ்வளவு எளிமையானது இல்ல, யாருக்குமே எளிமையான தேர்தல் இல்ல. இது நம்மள மாதிரி ஆட்களுக்கும் இது பெரிய பாடம் கற்பிக்கக்கூடிய ஒரு தேர்தல் தான். அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் இல்ல, நம்மள மாதிரி வெளியிருந்து பார்த்து இது நம்மளை அனலைஸ் பண்றவங்களுக்கும் நமக்கும். இதை சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த சினிமாக்கெல்லாம், திருப்பங்கள் நிறைந்த காட்சிகள் அப்படின்பாங்க பாருங்க, அந்த மாதிரி இது திருப்பங்கள் நிறைந்த எலெக்ஷனா தான் இது மாறப்போகுது. எங்க எப்படி மாறும்னே தெரியாது. அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியும் போது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? சரி, அதனாலதான் இவ்வளவு தூரம் பிரச்சனை அங்க.
அப்போ நீங்க இன்னைக்கு உங்களுடைய கட்சியை திடப்படுத்தணும்னா உங்க கொள்கை சார்ந்து இன்னைக்கு எங்கேயாவது கட்சி இருக்கா? நாங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் மாணவர்கள்ங்கிறத இவங்க எப்ப பேசுறாங்க? எப்பெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை வருதோ அன்னைக்கு பூரா தமிழ்நாடு மேல வந்துரும், அன்னைக்கு பூரா தமிழ் முன்னாடி கொண்டு வந்துருவாங்க. ஓ, இதே சூப்பர். ஐயா கமலஹாசன் அவர்கள் ம். இன்னைக்கு வந்து தமிழ்ல இருந்தது பிறந்ததுதான் கன்னடம்னு சொன்னார். அப்ப அங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவுடைய முதல்வர் என்ன சொன்னாரு? உங்களுக்கு வரலாறும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னார்ல. ஏதாவது இது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதில் கொடுத்தாரா அதுக்கு? முதல்வர் கெப்பாசிட்டியில அண்டை மாநில முதல்வர் பேசுறாரு தமிழ் எங்களுடைய தாய் இல்லைன்னு. ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஏதாவது ஒரு துளி விளக்கம் கொடுத்தாரா? ம். இதுதான் நீங்க தமிழ் மேல காட்டக்கூடிய பற்றா? அதே மாதிரி அதிமுக ஆட்சியிலேயே தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை தமிழகத்தில் நீக்கிட்டீங்க. இப்ப நாம் தமிழர் கட்சிக்காரங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய தமிழக அரசாங்க பஸ்ல பூரா தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கர் ஒட்டி போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் கூட என்ன சொன்னார்? இல்ல இல்ல இதெல்லாம் நாங்க பண்ணல, அதிமுக ஆட்சியிலே பண்ணது. சரி சார், நீங்க தமிழ்நாடும் தமிழையும் தூக்கி பிடிக்கிறவர் தான் சார். நீங்க ஏன் சார் தமிழ்நாடு பேரை கொண்டு வரல? ம். இங்க உள்ளுக்குள்ளார தமிழ்நாட்டுக்குள்ளார ஓடிட்டு இருக்கிற பஸ்ஸுக்கு நீங்க தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் போட வேண்டியது இல்லை, நியாயம் தான். ம். கர்நாடகாவில் ஓடிட்டு இருக்கிற பஸ்ஸுக்கு போடணுமா இல்லையா? கேரளாவுக்கு போற பஸ்ஸுக்கு போடணுமா இல்லையா? ஆந்திராவுக்கு போற பஸ்ஸுக்கு போடணுமா இல்லையா? அரசாங்க பஸ்னா எந்த அரசாங்க பஸ்? அப்ப அப்ப எங்க போச்சு உங்களுடைய தமிழ்நாடு தமிழனுடைய உறுதி? ம். அதே மாதிரி இன்னைக்கு இலங்கையில வந்து தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதை பார்த்தோமா இல்லையா? தொப்புள் கொடி உறவுகள் கொண்டு கொண்டு குவிக்கப்பட்டார்கள். இவங்க அன்னைக்கு எங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க? இதே அமைச்சரவையில் உட்கார்ந்து இருந்தாங்களா இல்லையா? சொல்லுங்க மாதேஷ். அப்போ எங்களுக்கு தமிழ் தான் முக்கியம், தமிழ்நாடு தான் முக்கியம், தமிழர்கள் தான் முக்கியம்னு அன்னைக்கு இந்த அனுபவிச்சுட்டு இருந்த இந்த மந்திரி பதவிகளை பூரா தூக்கி போட்டு வந்திருந்தீங்கன்னா தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் நலத்துக்காகவும் நீங்க நிக்கிறீங்க, நம்ம பாராட்டியிருப்போம். So, எந்த இடத்துல நின்னீங்க நீங்க? கொள்கை என்பது வந்து வெறும் சொல்ல வெறும் ஏட்டுச்சுரக்கா கதிக்கு உறவாது. அதான் சொல்றேன், இதெல்லாம் ரிட்டாரிக்கு. ரைட். சும்மா இதெல்லாம் மேடை பேச்சுக்கு உதவுமே ஒழிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை ஏமாத்தவே முடியாது. ம். அன்னைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் அணி செயலாளராக இருக்கும்போது எதா இருந்தாலும் முரசொலியில வர்றதுதான். இன்னைக்கு அப்படியா? இன்னைக்கு நீங்க பட்டனை தட்டிங்கன்னா அத்தனை இன்ஃபர்மேஷன் வருது. சரி. இன்னைக்கு அவங்களுக்கு இளைஞர் அணிகளை பற்றி தெரியாத விஷயம் பூரா நமக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ம். எப்படி இளைஞர்கள் உங்க மூலியமா உங்க கிட்ட பின்னாடி வந்துருவாங்க? இதோ இன்னைக்கு நேத்துக்கு சேர்ந்தது அது நான் வந்து- தான் சொன்னேன், கட்டுக்கட்டா கொடுத்து கூட்டு வந்தாங்கன்னு தானே நான் சொன்னேன். நீங்க திருப்பி அவங்க நிர்வாகிகள் மாதேஷ், ஆஹா. நிர்வாகிகள் ஒரு கட்டுக்கட்டா பொது ஆளுங்க யாராவது வந்திருந்தாங்களா? ம். அதே மாதிரி நீங்க இல்ல, close அது up-ல- அவங்க இளைஞர் நிர்வாகிகள் கூட்டம் தான். அதான் நீங்க க்ளோஸ்அப்ல எல்லாம் சில சீன்லாம் காமிச்சாங்க, அதெல்லாம் போய் பாருங்க எந்த அளவுக்கு இளைஞர்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் அதுக்கு மேல ஆழமா போக ஒரு விரும்பல. சில போட்டோஸ் அதை வந்து இது பண்றாங்க, பரப்ப பண்றாங்க. அத இல்ல நான் சொல்றது அவங்க லைவ் வீடியோ, நாம மார்பிங்லாம் இல்ல, அவங்களுடைய லைவே அவங்களுடைய தொலைக்காட்சியில காமிச்சதை எதுவும் அவங்க மார்பிங் பண்ண மாட்டாங்களா? சரி. அதிலே போய் பாருங்க எத்தனை சதவீதம் இளைஞர்கள் அங்க இருந்தாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சோ 2026 தேர்தல் அவ்வளவு எளிமையானது கிடையாது எளிமையானது இல்ல. அப்படின்றது. இது வந்து கட்டாயமா போராடி தான் எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அது இன்னும் குறிப்பா திமுக மேல அதீதமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. பார்க்கலாம் சார், மக்கள் தானே முடிவு பண்ண போறாங்க. நிறைய விஷயங்கள் நீங்க நிதின் அபின் நியமனத்தையும் உதயநிதியும் குறிப்பிட்டு திருவண்ணாமலை கூட்டம் எல்லாத்தையும் ஒரு ஒரு ஒட்டுமொத்த கலவையா கொடுத்திருக்கீங்க. மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி நந்தகுமார். நன்றி மாதேஷ்.